ஹாய் டச்சர் குடீஸில் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்கள் ஃபேரி கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 லஸ்ட் பாய்ஸ் வித் இன்னசென்ட் பாய் 1 இன்னசென்ட் பாய் அதோட பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன இருந்திருக்குன்னா, சுகா வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பான், லைக் ஜிமன் எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ சுகா நல்லா இது நடந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நிறைய பேருக்கும் ப்ளஸ் அதே மாதிரி சாரியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து தேங்க்ஸ் வந்து எதுக்குன்னா, வியூஸ் கொடுத்ததுக்கு நிறைய வியூஸ் லிட்டரலி சொல்கிறேன். பழைய சேனலோட இந்த சேனலுக்கு ரொம்பவே நிறைய வியூஸ். அது வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுனால தான் எனக்கு அந்த வியூஸ் கிடச்சிதா, இல்லை வந்து உங்கள் சப்போர்ட்னால நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன்ல, நான் வந்து எப்போவுமே சொல்லியிருப்பேன், பழைய சேனலில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, அதுலேருந்து வரவங்க என்ன இது பண்ணுங்க, அதுக்குனால எனக்கு இந்த வியூஸ் வந்தது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ரெண்டுத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்காக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். அதேமாதிரி பழசில் யாராவது வந்தீங்கன்னா, என்னோடய பழைய சேனல்னு வந்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? நான் ரொம்ப லாஸ்ட்டில் இழந்துட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு இன்னும் இந்த சப்போர்ட்ஸ்லாம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து 2-3 வந்து ஐ திங்க் 4 வீடியோஸ் வந்து 1K வியூஸ் வந்துடுச்சு. உங்களுக்கே தெரியும், சில க்ரியேட்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா, இந்த வந்து யூடியூபர்ஸ் வச்சுருக்கீங்க, FF சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாங்குறது, அந்த வியூஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ ஐ திங்க் இதிலே 1 மினிட் போயிடுச்சு. ஸோ நான் வந்து தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன், அதேமாதிரி சாரியும் சொல்லிக்கிறேன். உங்கள் பயாஸ் ஜிம்மனாக இருந்தால் அதுக்கு சாரி, ரொம்ப காயப்பற்றி இருந்தேன்னா. ஒரு வேளை உங்கள் பயாஸ் ஜங்குக்கு இல்லைன்னா தாங்க இருந்தால் ரொம்ப டெவிலாக காமிச்சதுக்கு ரொம்ப சாரி. ஓகேங்களா? ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே பொது முன்னாடி சின்ன வாங்கி தான் பேக்ரவுண்ட் சேர்த்து ஒரு மாதிரி சின்ன என் வயசு மாதிரி தான் சொல்லி ரீஸ் ஆகிடா. அண்ட் இது 18+ கண்டென்ட். ஸோ எக்ஸெப்ட் மஸ்டடா வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் இங்கே வந்து லைக் ஜிமன் காலேஜில் தான் இருக்கான், சுகா கூட இருக்கான். வயனுக்கு எந்த விஷயம் தெரியாது, ஜஸ்ட்டு அவங்க கூட இருக்கான். இப்போ வந்து வயன்தான். ஏய் ஜிமன், என்னாச்சு உனக்கு? எப்போ பார்த்தாலும் ஏன் சேடாக ஊருன்னு வச்சுருக்கேன்? முன்னாடிலாம் நல்லா கலகலன்னு இருந்தேன், என்னாச்சு உனக்கு? இங்கே வந்து சுகா வந்து சொல்லுவான், வயன் அவன் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கான், கொஞ்சம் விட்டுறவன்ல அவனை. என்ன இப்படி தப்பாக கேட்டேன்? ஃப்ரெண்டாக கேட்டேன், அதுக்கு தான். ஜிமன் இரு நான் பேசிக்கிறேன். வயன் அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அது உடம்பு சரியில்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபீல் பண்ணாத அவன் சொன்னதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, நான் வேணால் கேண்டீன்லேருந்து என்ன வாங்கிடட்டா? காலையில் என்ன சாப்பிட்டியா? இல்லை பரவாயில்ல நோ ப்ராப்ளம், நான் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். இங்கே சுகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது வந்து இது நம்ம மூச்சு தானா, லைக் நம்ம ஜிமன் தானா அப்படின்னு அவனுக்கு இருக்குது உள்ளுக்குள்ளே. ரொம்ப பெயினாக இருக்குது, அவனுக்கே பெயினாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபியூ பீரியட்ஸ் கழித்து ஜங்குக், டாங் அண்ட் ஜாக்சன் இவங்களாம் வராங்க. இவங்களாம் அதே கிளாஸ், லைக் கம்பைன் கிளாஸ். அது வந்து ஃபஸ்ட் இயருக்கும் 3rd இயருக்கும் நடக்கிற அந்த கம்பைன் கிளாஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கம்பைன் கிளாஸுக்கு இவங்க வராங்க. ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மக் பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்க லாஸ்ட்டு பெஞ்சில் இங்கே உட்காருவாங்க, அந்த பள்ளியே இடத்துக்கு உட்காந்துக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே ஜிமன் அவங்க பார்த்தாலே ஆங்ஸைட்டி வந்தது, அவங்க கை காலெலாம் உதறது. அப்படியே இங்கே இதை பார்த்து சுகா, டே ஒன்றும் இல்லை, அவங்க லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரிக்காங்க, பயப்படாத. இல்லை எங்கேயா, எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாகவே இருக்குது, அதான் இரு நான் தண்ணி என்ன தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறான். அவனும் குடிக்கிறான். இங்கே வந்து ஜாக்சன்லாம், டேய் மச்சான், என்னடா கிளப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்போவுமே கிளப்புன்னு சுற்றி நிற்பீங்க, ஏன்னா இப்போ? அது ஒன்றும் இல்லைடா, அது திருந்தலான்னு இருக்கும் மச்சான், அதான். திருந்துதா நீங்களா? ஏன் ஜங்குக்கா இப்படிலாம் போய் சொல்கிற? டே ஜங்குக், எதுடா இப்போ போய் சொல்கிற? கொஞ்சம் தானே போச்சு, அது ஒன்றும் இல்லை, ஆய் கிடச்சிருச்சு, அதான். ஆளா? என்னடா எங்களை விட்டு ஆளா? டேய்
ஆளுனா எப்படி சொல்ல, அந்த எவன் ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம தம்பிக்கு கொஞ்சம் மசாஜாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்கோம். அவனை ஏன் யாரா அதை எனக்கு தெரியாமல் அப்படின்னு மாற்றி மாற்றி ஜாக்சனுக்காக தான் பேசியிருக்காங்க. நீங்கள் தான் என்ன அவங்களுக்காக சொல்லிடலாமா? இஷ்டம் தான்டா, நீ சொல்லு, எனக்கு தூக்கம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பெஞ்சில் தூங்கிடான். இங்கே வந்து ஏய் சொல்லுங்கடா. இங்கே வந்து தான் அங்கே லெஃப்ட் சைடு ரோவில் 3rd பெஞ்சில் மிடில் உட்காந்துருக்காங்க அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் காயும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மன் தான். டீ என்னடா சொல்கிற? ஆமாண்டா அவன் தான். இதான் எப்படா நடக்குது? அது நடந்துருக்கு ஒரு 3 மாதமா 2 மாதமோ நடந்துருக்கு இல்லையா ஜங்கு? ஆமாம் ஆமாம். அவன் பார்க்க இன்னசென்ட்டாக இருக்கான். இவ்வளோ இன்னசென்ட்டாக பச்சை குழந்த மாதிரியா? அவனை போய் அதெல்லாம் புரியாச்சு. உனக்கே தெரியும் நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோன்னா முட்டுருவா அம்மா. அதுதான் எப்படியோ போங்கடா. நல்லா வாழ்றீங்க. பொறாமப்படாதடா. பொறாமலாம் படவே படாத. சரியா? இப்போ கிளாஸ் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்படியே பேசியிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆக ஜிம்மனெல்லாம் விடவே இல்லை. டெய்லி நைட்டு மார்னிங் ஈவினிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜிம்மனும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப பெயின், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி போயிடறான். அவன் வந்து இப்போ ஃபோக்கஸ் கூட பண்ண முடியல அவன் ஸ்டடீஸில். இப்போ வந்து இங்கே சுகாவும் ஜிம்மனும் வந்து பேசினிருக்காங்க. லைக் வந்து இப்போ காலேஜோட கேண்டீன் ஒரு நாள் இப்போ ஒரு 1 month ஆகிருக்கும். 1.5 month ஆகிருக்கும். இங்கே வந்து சுகா ஜிம்மன் வந்து ஒரு எம்டி கிளாஸ் ரூம், ஓகேங்களா? மோஸ்ட்லி என்ன சொல்ல, எம்டி கிளாஸோட லைக் காலேஜோட பேக் சைடு போய்ட்டு அங்கே வந்து பேசியிருக்காங்க. இங்கே ஜிம்மன் ரொம்பவே அழுகுறான். வந்து அழுகுறது வந்து சுகா பார்த்தும் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. எங்கள் ஜிம்மன் தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ப்ளீஸ் என்ன இங்கேருந்து காப்பாற்றுங்க. ஜிம்மன் இங்கே பாரு மூச்சி இங்கே பாரு. ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன செமஸ்டருக்கு அப்புறம் போயிடுவேண்ணா. அப்புறம் என்ன, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கணும்? ரொம்ப வலிக்குது இங்கே. சரி அழுவாத மூச்சி. இங்கே பாரு மூச்சி, எனக்கும் கஷ்டமாக இருக்கடா. அழுவாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் செமஸ்டர் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் 2 வாரத்தில் இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லீவ் தான், போயிடலாம். இங்கே என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. இங்கே இப்போ கூட ஒன்றும் இல்லை, வந்துடு. நீ தான் வர மாட்டேங்கிற. எனக்கு பயமாக இருக்கு. இங்கே ஒரு வேளை உனக்கு என்ன ஆகிடப்போகுதுன்னு அதுதான். எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், என் கூட வந்துடு. ஆனால் இங்கே இன்னும் 2 வாரம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவன் வந்து கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு சுகாவும் ஜிம்மன் ரொம்பவே அழுகுறான். அவன் அந்த பெயின், பாடி பெயின் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கா. இங்கே வந்து ஜங்குக் தாங் வந்து அப்படியே அந்த அந்த கிரவுண்ட் இருக்கும்ல, ஸோ காலேஜோட என்ட்ரன்ஸ் கிரவுண்ட் மாதிரி அது கொஞ்சம் பெருசு தான். ஸோ என்ட்ரன்ஸில் அங்கே பைக்லாம் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து இங்கே தாங் தான். என்னோட ஜிம்மனை பண்ணலான்னு பார்த்தா வரவே காணும். எங்கே போயிட்டான்? கிளாஸ் ரூம்லேயும் காணும், கேண்டீன்லேயும் காணும், டெராஸ்லேயும் போய் பார்த்துருவேன், அங்கேயும் இல்லை. இருடா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான். ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தியா? அதெல்லாம் பார்த்தாச்சு, எங்கே போயிருப்பான்னு தெரில. தம்பி யாரை ரொம்ப துள்ளுறான், செல்ஃபாக தான் பண்ணும் போல். எங்கே போயிட்டான் அந்த மயிறு அப்படின்னு இங்கே 2 பேரும் பேசினிருக்காங்க. இப்போ வந்து ஜங்கு கண்ணில்
ஒரு 2% மாட்டிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சிவாவும் ஜிம் தான். அழுதுகிட்டே போகிறாங்க. அது வந்து அவங்ககிட்டயே ஸ்வைப் பண்ணிட்டே போகிறான் சிவாவும். இங்கே வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கான் பார், எப்போ பார்த்தாலும் அந்த பூனைக்குட்டியே சுற்றினுது, அந்த பூனைக்குட்டி பின்னாடியே சுற்றினுது நாய் மாதிரி. அவனை கூப்பிட்ற ஜாக்ஸா, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து ஜாக்சனும் ஜிமனா அப்படின்னு நான் கத்த. இங்கே வந்து ஜிமனும் யார் எனக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இங்கே வந்து நீதான் இங்கே வா அப்படின்னு சொல்ல. அவன் பக்கத்தில் ஜிமன் வந்து பார்க்குறான். அவன் ஜாக்சன் பக்கத்தில் வந்து ஜங்குக்கும் தாங்க இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே வந்து சுகா தான் மூச்சு போகாத சொன்னால் கேளு, அவங்க எதுக்காக கூப்பிட்றாங்க நல்லாவே தெரியும். இல்லை எங்கேயா போகலன்னா நைட்லாம் பண்ணி சாவடிப்பாங்க. நான் இப்போ போகிறது எவ்வளோ பெட்டர். மூச்சு வேண்டாம், நீ தானே சொன்ன 2 வாரம் இருக்குன்னு, பார்த்துக்கலாம். மூச்சு இவ்வளோ நேரம் அழுத்தல, எதுக்கு அழுத? இங்கேருந்து தப்பிக்கணும் தானே? வேண்டாம். இல்லை எங்கேயா போகிறேன், நீ போ. மூச்சு வேண்டாம் போத சொன்னால் கேட்கவா போகிறான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் போயிடுறான். இங்கே வந்து ஜிமன் அப்படியே திக்கி திருமாறி எப்படியும் நடந்து அவங்ககிட்ட போயிடுறான். என்னாச்சு? இங்கே தான் அப்படியே க்ளோஸ் அப்படியே இறங்கி அந்த வந்து பைக் மேலே தான் உட்காரிப்பாங்க. அப்படியே குதிச்சு கீழே இறங்குறான். லைட்டாக ஜம்ப் இருக்குல்ல, நம்ம கீழேருந்து அந்த பைக்லேருந்து இறங்கிடணும் அப்படி இறங்கும் அந்த மாதிரி இறங்கிட்டு அப்படியே ஜிமன் க்ளோஸாக போய் நிற்கிறான். இங்கே வந்து ஜிமன் என்னாச்சு? எங்கே வந்த? அது இங்கே கூட அப்படியே காரிடாரில் நடந்திருந்தியா? அங்கேருந்து வரும்போதே நடக்க முடியாமல் தானே நோண்டி தானே வந்தேன். எப்படி நடந்த? அது சப்போர்ட் சுகா இருந்தான், அதான். சரி என்னவோ சரிவா, என் தம்பி ரொம்ப குத்துன்றான், நம்ம வரலாம் வா. அது தான் டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்குது? காலை சாப்பிட்டல, ஈவினிங்கும் சாப்பிட்ருப்பல, வாடா. தான் ப்ளீஸ் வேண்டாமே, நம்ம நைட்டு பண்ணுறது தானே, நைட்டு பார்த்துக்கலாமே. ஏய் ஜாங்கு, இவனை பாரு, கடுப்பு தான் ஆகுது. ஏன் ஜாங்கு அப்படியே அந்த பைக்கில் மேலே தான் உட்காரிக்கான். காய் மேலே ஷோல்டர் இருக்கான், அங்கே வச்சுட்டு கையை வச்சுட்டு. ஏய் இப்போ அவன் சொல்கிறது கேட்க புரியலையா? இல்லை அது இங்கே வந்து தாங்கண்ணா வேறு இப்போவும் அதுக்கிட்ட நல்லது இல்லைன்னு செய்ய நைட் ரொம்ப ப்ரெஷராக கொடுக்கும். அதுக்கப்புறம் வச்சிட்டோம். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தான் வந்து அப்படியே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கான். தாங்களும் அந்த எம்டி கிளாஸ் ரூம் அங்கே போய் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் இல்லையா, அவன் ரொம்ப ரஃப் அந்த மாதிரி நடக்குது. இங்கே ஜிம்னுக்கு அப்படியே வந்து என்ன சொல்ல, அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இங்கே வந்து ஜிம்மனோட மனசில் தான், ஜிம்னா எனக்கு கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிச்சிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் இருக்குது. இப்படி அந்த அந்த டேஸ்ட்டும் பாஸ் ஆகுது. எக்ஸாம் டைமில் கூட வந்து பண்ணுவாங்க. அது எப்படியோ எக்ஸாம் டைமில் எப்படியோ பொறுத்து போயிடுறான். இங்கே வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் எக்ஸாம் அப்போ முடியுது. இப்போ யுங்கியும் ஜிம்மும் தான். அவங்க வந்து எப்படின்னா காரிடாரில் நடந்துட்டு பேசியிருக்காங்க. இங்கே யுங்கி தான், ஜிமன் எப்படியோ இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சது, இப்போ லீவ் தான், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் சரியா? யுங்கியா போகிறது பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்கள் வருவ. அவங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பண்ண போகிறாங்க? நான் உன்னை மாதிரி வந்தவங்களாம் கிடையாதே. நான் சொல்கிறேன், டீச்சர்கிட்ட சொல்லுவேன், போலீஸ்கிட்ட சொல்லுவேன், பார்த்துக்கலாம். அதெல்லாம் இங்கே அது எனக்கு இங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. என்ன போகிறதுக்கு மனசு இல்லை? என்ன லூசுத்தனமாக பேசியிருக்க?
நீ என்ன போதையில் இருக்கியா? அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி யோசிச்சுப்பேன். கரெக்ட் தான். ஆனால் உன்னால இங்கே சொல்லி நிற்காத. நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், சரியா? நீ ஃபஸ்ட்டு கவலைப்படாம இரு. எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் டைம் கூட பார்க்காம, நீ சின்ன பையன் கூட பார்க்காம எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி யோசிச்சுப்பேன். இங்கேருந்து கிளம்பிடலாம், சரியா? அது பிரச்சனை இல்லை தான், பட் சொன்னால் கேளு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இவன் வந்து இங்கே சுகாவும் தாங் தான். சுகா மீன்ஸ் லைக் பின்னாடி தாங் வரான், இங்கே வந்து தாங் தான். ஐய் இங்கே ஏவா, எதுக்கு இவர் என்ன கூப்பிட்றா? என்ன இங்கே வா, உன் ஃப்ரெண்டு அவங்க கூட இங்கே வா அப்படின்னு சொல்ல. இங்கே ஜிம்மன் சரி பார்த்து, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். என்ன விஷயம்? அவங்களே சுற்றி நீ என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டா? என்ன லூசமாக பேசுகிறீங்க? அவன் என் ஃப்ரெண்டு. ஓ சரி, உன் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரத்துக்கு கடை நடத்துக்கலாமா? அது இல்லை, நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின் பேப்பர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் அப்புறமா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ பார்த்தாலும் அவனையே விட்டு நிற்கிங்க. நான் தான் பேசுகிறேன்றேன்ல, நாங்கள் பேசினிருக்கோம், நீங்கள் அப்புறமா வாங்க. இப்போ எதுக்கு போன கூடி இப்படி தூடுது? சரிப்போ ஜிமன், ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு உங்களோட அனுப்புகிறேன், வாங்க. அண்ணா இங்கே வந்து இங்கே தலையாட்டுறான் போவாதுன்னு. இங்கே ஜிமன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே சுகாக்கு என்ன பண்ணே தெரியல. சரி ஓகே, அவன் போட்டோம், வேறு வழி இல்லை, அவனே சொல்லிட்டானே சொல்லி விட்டுறான். இங்கே தான் ஜிம்மனை கூட்டிகிட்டு அவன் வந்து ஒரு கார்னரில் கூட்டிகிட்டு போகிறான். சுகா கேட்காத மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே தாங்க, அது ஒன்றும் இல்லை ஜிம்மன், இந்த செமஸ்டர் முடிஞ்சது, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. அதான் இந்த செமஸ்டர் டேஸ்லாம் முடிஞ்சுட்டு நீ திருப்பி காலேஜ் வருவல, அப்போ பார்த்துக்கலாம், சரியா? இப்போ உனக்கு உன் ஃபேமிலி பார்க்கணும், இல்லை உன்னோட ஊருக்கு போகணுன்னா நீ போய்ட்டு வா, சரியா? அப்படின்னா இங்கே ஜிமன் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். என்னடா புதுசாக இவங்களே விட்றாங்கன்னு. அவனுக்கே ஒரு ஐடியா இருந்தது, அவன் வந்து அப்படியே ஊருக்கு போகணுன்னு. இங்கே வந்து அவனே சொன்னானே, நிஜமாவா? எனக்கு தொல்லை பண்ண மாட்டிங்களா? தொல்லை மாட்ட மாட்டோம். நானும் ஜங்குக்கும் வெளில போகிறோம் அடுத்துக்கு, இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான். ஸோ அதனால தான், சரியா? ஊருக்கு போகணுன்னா ஊருக்கு போயிட்டு வா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுறான் சுகா கிட்ட. இவன் இங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவனும் போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மன் இங்கே கூட்டிட்டு அப்படியே காரிடாரில் திருப்பி நடக்கிறாங்க. இங்கே தான். என்னாச்சு வச்சு என்ன சொன்னான்? அது அவங்களே என்னைய எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கு போன்ட்டாங்க ஊருக்கு, இல்லைன்னா என் பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதான் நல்ல வாய்ப்பு மூச்சு, சொன்ன கேளு, இப்போவே போயிடு, இன்றைக்கி நைட் போயிடுவேண்ணா, நானும் உன் கூட வரேன். இல்லை எங்கேயா, அது இன்றைக்கே வா, இன்றைக்கே தான் கரெக்டாக இருக்கும், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்ட. சரி ஓகேன்னு சொல்லி இங்கே போயிடறான். இப்போ வந்து அந்த காலேஜ் எண்ட் ஆகுது, அந்த காலேஜ் டே எண்ட் ஆகிட்டு இவன் வந்து இவங்கி அப்படியே அந்த ஜங்குக் தாங்க வீட்டுக்கு இருப்பாங்களே அங்கே போகிறான். இங்கே வந்து ஜங்குக் தாங்கும் அங்கே தான் இருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க, இங்கேயும் ஜிமனும் அப்படி பேசிகிட்டே வந்திருப்பாங்க ஒரு பிளான் போட்டுட்டு. இங்கே அப்படியே வந்து உள்ளே வரான், இங்கேயும் வரான், ஜிமனும் வர. இங்கே ஜங்குக், ஏய் என்ன நீங்களாம் இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். என்ன ஹெல்ப்பு? அது ஊருக்கு போகிறோம், பேக் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே ஜங்கு அப்படியே திரும்பி ஜிம்மில் வரான். அப்படியா, இன்னைக்கு நைட்டை ஊருக்கு போவீங்களா? ஆமாம், ஊருக்கு போகிறோம். சரி ஓகே, 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இவன் வந்து இங்கே
இவங்கயும் ஜிம்முனும் அவங்க ரூம் போயிட்டு ஒரு சுட்கேஸ் எடுத்து எல்லா க்ளாத்ஸும் எல்லா திங்ஸும் அப்படியே பேக் பண்ணுறாங்க. இங்கே வந்து கதவு சாத்தி தான் இருக்கும் அந்த ரூமு. இங்கே ஜிம்மு தான். இங்கே அது இந்த பிளான் சரியாக வருமா? இங்கே பாரு, என்னை நம்பு, சரியாக வரும். ஓகேவா? எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். ஓகே? அது இல்லை, அது இங்கே இப்போ எதுக்கு முணுமுணுக்கு எனக்கு என்ன விஷயம் சொல்லு. அது இங்கே விட்டு போகிறதுக்கு மனசு வரல. அதான் இங்கே என்ன உனக்கு மெமரியே கிடச்சிச்சு எனக்கு புரியல ஜிம்மி. நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துன்னுக்கேன். என்ன உனக்கு இங்கே என்ன கிடச்சிச்சு உனக்கு? இந்த டார்ச்சரா? இந்த வயன் கிடச்சிதா? இல்லை என்ன? இல்லை எனக்கு புரியல. இந்த காலேஜ் இது ஃபஸ்ட் இயர் அவ்வளோதான். வந்தால் கொஞ்ச நாளே இவங்க ஒன்று டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு உனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசு என்ன இல்லை, என்ன ரீசன் புரியல எனக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இதுக்கு மேலே என்ன பேசின்னு வச்சுக்க, அப்புறம் அரைஞ்சிருவேன் மூச்சு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 பேருமே திருப்பி பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க ஏதோ மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் லைக் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது. இப்போ பேக் பண்ணிலாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த சுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே தாங்க்கு அப்படியே டவுட்டாக இருக்குது. ஏய், என்ன நீங்கள் எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க? ஊருக்கு தானே போகிறீங்க? ஆமாம், ஊருக்கு தான் போகிறோம். அது நிறைய க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதான். சரி, என்ன திரும்பி வந்துடுவீங்களா? அதுக்கு எதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறீங்க? அதான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் க்ளோத்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுவேன், அதான். போங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்கு தாங்கிட சொல்கிறான். ஏதோ சந்தேகமாக இருக்குடா, பார்த்துக்கலாம் விட அப்படின்னு இங்கே தாங்க சொல்ல இங்கே 2 பேரும் அப்படியே லைக் என்ன சுகாவும் ஜிம்முனும் ஒன்ஸுக்கு சேர்த்துட்டு அவங்க கேப் பிடிச்சிட்டு அப்படியே இவங்கி ஒரு ஹாஸ்டலில் தங்கினுக்கான். இப்போ வயன் வீட்டில் தான் தங்கினுப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்குறாங்க. இப்போ அந்த ஹாஸ்டலில் இவங்கிக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிறான். அவன் கொஞ்சம் க்ளோத்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே பேக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே அந்த லாஸ்ட்டாக ஒரே ஒரு சூட்கேஸ் ஒரே ஒரு பேக் இருக்கும். அது நல்லா அப்படி பேக் பண்ணிட்டு இங்கே தான் அப்பாடி எப்படி முடிச்சாச்சு. ஜிம்னா மூச்சி சொல்லுங்கயா, என்ன யோசிச்சுனக்கா? அது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது இங்கேருந்து எப்படியோ போகிறோம், சந்தோஷமாக தான் இருக்குது. பட் என்ன, நல்லா படித்து முன்னேறி வரலான்னு நினச்சேன். கடைசியில் இங்கே இவங்க அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஜிம்மனோட கை அப்படியே பிடிக்கிறான். தெரியுமோச்சி, தெரியும். ஆனால் இங்கே இருந்தால் உன்னால் வாழ முடியாது. நீயும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். அப்பா அவங்க தானே போகிறாங்க. உங்கள் அப்பா அந்த ஷாப் வச்சுருக்காங்க, அதுக்காக தானே போகிறேன். நாங்கள் இருக்கோம், எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன். நான் உன்னை வளர விடாமலும் பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எல்லா செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் வரும்போதெல்லாம் உனக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரேன், ஸ்டடீஸ் எல்லாமே. சரியா? நான் இருக்கேன். அங்கே எங்கள் அம்மா அப்பாவும் தானே இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் தங்கு. ஓகேவா? சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருக்கும் உனக்கு. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா அப்பா ஒரு வேலை உனக்கு வேணும்னா எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, அவங்க அங்கேயே என்னோட காலேஜில் சேர்த்து விடுவாங்க. சரியா? ஓகே, பயப்படாமல் இரு. அது இல்லை இவங்க உன்னை விட்டு இருக்கிறது இந்த 3 வருஷம் எப்படி இருப்பேன், அதான். அட இதுக்கெல்லாமா யோசிப்பேன்? நான் எப்போவுமே 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் இருப்பேன். எப்போலாம் லீவ் கிடைக்குதோ அப்போலாம் வருவேன். உன்னை விட்டு நான் என்னைக்காச்சும் இருந்திருக்கேன்? நான் முடிச்சு சின்ன வயசுலேருந்து இருக்கேன். நம்ம ப்ளே ஸ்கூல்லேருந்து இருந்திருக்கோம். நீ எப்போ ஆர்ஃபன் தெரிஞ்சோடனே அப்போலேருந்தே உன் கூட தான் இருக்கேன். நீ மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கே நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை வீட்டில் பார்த்துக்கிட்டோம். எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி சொல்கிறேன். எப்போவுமே கால் பண்ணுவேன், எப்போவுமே மெசேஜ் பண்ணுவேன். காலேஜ் முடிஞ்சோடனே கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன்.
சாப்பிடும்போது, தூங்கும்போது, எப்போவுமே. சரியா? நான் அவனை என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த காலேஜ் முடிஞ்சோடனே அங்கே தானே வருவேன். என்னை பற்றி என்ன நினச்சினுக்கா? கவலைப்படாத, சரியா? இப்போ கூட இந்த செமஸ்டர் எக்ஸாம் அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இங்கேயே வருவேன். அது வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இந்த ஷாப்புக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன் கூடயே விளாடுவேன். நம்ம அங்கே எவ்வளோ விளாடுவோம், நாம இல்லையா? இங்கே ஜிமன் சிரிக்கிறான். எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ நடந்தது எதுவுமே மறக்க முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. ஏதோ என் ஹார்ட்டுக்கு ஒரு பெருசு வந்த மாதிரி இருக்குது. இது என் லைஃப்பில் ஒரு பெரிய ஹெல் மூமெண்ட். எப்படி நான் எல்லாம் கடந்து இருக்க போகிறேனே தெரியல. அதுவும் ஒன்றை விட்டு. இந்த மூமெண்ட்டில் எனக்கு நீ ரொம்ப முக்கியம். உன் கம்ஃபர்ட், உன் வாட்ச், உன் ஹக்கு ரொம்ப முக்கியம். இந்த டைமில் நீ போகிறன்ற என்னை விட்டுட்டு என்னை அங்கே அனுப்பிட்டு எல்லாம் உனக்கே நான் இருக்கேன். ஐயோ மூச்சி, இப்போ எதுக்கு அழுகுற? உன் நல்லது தான் எல்லாமே பண்ணுறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா? உன் நேரம் பாரு எவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த டைமில் உன்னை அங்கே அனுப்பத்தான் நல்லது. சில டைமில் சில விஷயத்தில் இழந்து தான் ஆகணும். நான் என்ன உன்னை விட்டு போயிடுவா போகிறேன் மொத்தமாக? வராதான் போகிறேன். கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். நான் உன்னை மறக்கலாம் மாட்டேன், சரியா? நீ என்னை மறக்காமல் இருந்தால் நல்லது. எங்கேயா? சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே ஒரு கேப் பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. நைட்டோட நைட்டாக அப்படியே வந்து அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருன்னு சொல்லிட்டு பூசான், ஓகேங்களா? பூசான் போகிறாங்க. யுங்கி வந்து அங்கே தான் வளர்ந்து அங்கே தான் பிறந்திருப்பான், அங்கேயும் வளர்ந்துருப்பான். ஏன் ஜிமன் அங்கே தான் ஆர்ஃபனேஜ். ரியலி சொன்னால் ஜிமன் வந்து ஒரு ஆர்ஃபன் சொல்ல முடியாது. லைக் எப்படி சொல்ல, சின்ன வயசுலேருந்தே யுங்கி கூட தான் இருப்பான். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்திருக்கும். அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. ஜிமனோட அம்மா அப்பா ஒரு மிடில் ஸ்கூல் டைமில். அப்போ தான் வந்து ஷுகா வந்து ஜிமனை கூட்டிகிட்டு அவன் வீட்டில் தங்க வச்சுருப்பான். அவங்க அம்மா அப்பா ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க ஜிமனை. அவங்க சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. ஜிமன் மோஸ்ட்லி யுங்கி கூட ஃப்ரெண்டாக பார்க்கறதோட ஒரு ட்வின் பிரதராக தான் பார்ப்பான். ஈவன் ஷுகா கூட அப்படி தான். 2 பேருமே சோல்மேட்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு டைம் கூட யாருமே விட்டு கொடுத்ததே இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து கேப் புக் பண்ணிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ட்ரெயின் அங்கே வந்து அங்கேயே புக் பண்ணிட்டு இப்போ ட்ரெயின் கிளம்புறாங்க. இங்கே போயிட்டு இங்கே வந்து ஜிமன் அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமன் அந்த சியோல் ஸ்டேஷன், அந்த சியோல் வந்து அப்படியே போர்டில் இருக்கும். அது வந்து அதை பார்க்குறான். இப்போ ட்ரெயினும் கிளம்புது. அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன் தாண்டுற வைக்கும் அந்த சியோல் போர்டே பார்த்துன்னு இருக்கான். அந்த சியோல் போர்டு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே போயிடுறான். அந்த ட்ரெயின் அப்படியே போகுது. இப்போ ஒரு 4 hours ட்ராவல் கழிச்சு இங்கே 4 to 6 hours ட்ராவல் கழிச்சு இங்கே வந்து பூசான் போயிடுறாங்க வந்து. இப்போ அது மிட் நைட் டைம் தான். அவங்க வந்து ஈவினிங் கிளம்பியிருப்பாங்க. இப்போ மிட் நைட் டைமில் தான் வராங்க. இங்கே வந்து பூசானுக்கு வந்தோடனே ஜிமனுக்கு ஏதோ ஒரு ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி, ஏதோ ஒரு ஹாப்பினஸ், பட் ஸ்டில் ஒரு மிஸ்ஸிங் இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே பூசான் வரும்போதெல்லாம் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. சின்ன வயசில் எப்போவுமே வெளில ஊருக்கு போகிறதுக்கு, இல்லைனா வெளில போகிறது, அப்ராட் போகிறதுக்கு அது மாதிரி இருந்தால் ஷுகாவோட பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன வயசுலலாம் ஜிமனோட பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எப்போவுமே டெய்லியும் மீன்ஸ் லைக் எப்போல்லாம் ஊருக்கு போயிட்டு வரானோ அப்போல்லாம் அவங்க அம்மா அப்பா இருக்க மாதிரியே இருக்கும். சின்ன வயசில் இருந்தால் கூட அவங்க அம்மா அப்பா இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ அவன் லாக்கெட் வச்சுருப்பான்ல, நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லாக்கெட் இருக்கும். அந்த லாக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு 2 பிக், ஒரு 3 பேர் இருக்க மாதிரி ஒரு பிக் இருக்கும். அது யாரையும் இல்லை, ஜிமனோட அம்மா அப்பாவும் ஜிமனும் இருப்பான். அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்போ ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் அது, ஏதோ ஒரு ஃப்ரீடம், அந்த இதெல்லாம் அந்த எப்படியோ அந்த டார்ச்சர்லேருந்து வந்துட்டோண்டா அப்படின்னு அவனுக்கு இருக்குது. இப்போ இங்கே தான் என்ன ஜிமன்
அப்படியே நிற்குது. வா போகலாம், கேப் வெளில வெயிட் பண்ணி நிற்கும். போகலாம் இங்கேயா, ஏதோ ஒரு ஹாப்பினஸ். அதான் தெரியும், அங்கே ஹெல்லேருந்து வந்திருக்கல, அப்படி தான் இருக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போகிறாங்க. இப்போ கேபில் ஏறி அப்படியே வந்து சுகாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. சுகாவோட அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ அங்கே இப்போ வந்து அது வந்து சுகாவோட அம்மா அப்பாவுக்கு தெரியும் அவங்க மிட் நைட்டில் தான் வருவாங்கன்னு. ஸோ இங்கே வந்து சுகாவும் வீட்டில் ரீச் ஆகிடுறாங்க. சுகாவோட வீட்டில் ரீச் ஆகிட்டு அப்படியே சூக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்கே காலிங் பெல் அடித்தா ஒரு ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. அது சுகாவோட அம்மா தான். அடே சுகா, ஜிமன், வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐயோ உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அப்படியே ஜிமனியும் சுகாவும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் உள்ளே கூட்டி போகிறாங்க. மேட்ஸ்லாம் வந்து அப்படியே அந்த 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 சூக்கேஸ்லாம் இருக்கிறாங்களே, அந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து உள்ளே கூட்டி போய் அந்த அங்கே உட்காராங்க. அந்த கவுச்சில் உட்காந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்காடா 2 பேருக்கும். இங்கே வந்து ஜிமன், ஆமாம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ட்ராவலில் ட்ரெயின்லேயே தூங்கிட்டேன். ஏன் இப்போ கூட கேபில் வரும்போதும் தூங்கிட்டேன், என்னால் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஆமாண்டா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். சரிங்க, நான் உங்களுக்கு நான் ஹாட் சூப் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே தான் பார்த்தியா, நான் உங்களோட சொந்த அம்மா, சொந்த புள்ள, என்ன மறந்துட்டு ஒன்ட்டே இருக்காங்க பார். அட ஏன், நான் இருக்கேன்ல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேர் பேசியிருக்காங்க. இப்போ 2 பேருக்குமே சூப் எடுத்துறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து குடிக்கிறாங்க. இங்கே ஜிமன் வந்து அப்படியே சுகாவோட அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வந்து சுகா தான், அம்மா அப்பா இங்கே, அவர் ஒர்க்குக்காக வெளியூர் போயிருக்காரா, இன்னும் 2 நாள் ஆகும் வரதுக்கு. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், காலேஜ் போய் 6 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறாரு அவர். ஜிம்முன்னு வந்திருக்கான்ல, வருவார், 2 நாளாக வந்துடுவார். எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு 1.5 மாதம் இருக்க போகிறேன் அப்படின்னா. இங்கே ஜிமனும் சிரிக்கிறான். இப்போ வந்து இங்கே சுகாவோட அம்மா, ஆமாம் நீ என்ன எல்லாம் சுக்கேஸாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஜிமன், என்ன ஆச்சு? அது வந்து அம்மா, அது சொல்லுப்பா. அது காலேஜ் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இனிமேட்டு நான் இங்கே இருந்துலான்னு இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்கிற, உனக்கு கஷ்டப்பட்டு அவங்க அனுப்பணுமே, சுகா கூட இருப்பேன்னு நினச்சேன். இல்லை, எனக்கு அங்கே செட் ஆகலை, அதான் நான் இங்கே இருந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோட ஷாப்பை பார்த்துக்கிறேனே. அச்சோ எதுக்கு இதெல்லாம், நீ அங்கேயே இருக்கலாம்ல, நீ எதுக்காக ரொம்ப ஆசைப்பட்ட, டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல? ஆசைப்பட்டேன்தான், ஆனால் என்னால் அம்மா அப்பா அவங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, என் அம்மா அப்பாவே இங்கே தான் இருக்காங்க. அப்போ எப்படி நான் இவங்களை விட்டுட்டு அங்கே போகும்போது தெரில. டெய்லியும் அவங்கள பார்ப்பேன். இந்த 6 மாதமே என்னால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியல. இது வேறு இந்த 4 வருஷம் ஓட்ட முடியாத, அதான். அச்சோ அதான் நாங்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். எப்படி இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தான் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் வரும் 1.5 மாதத்துக்கு, அப்போ இருப்பீங்களே. இதுக்காக இது காலேஜ்லாம் டிஸ்கண்டினியூ. இல்லை பரவாயில்லம்மா, இருக்கிறேன் இங்கே, ப்ளீஸ். இங்கேம்மா, அதான் இவ்வளோ கேட்குறான்ல, விடுங்களேம்மா. சரிடா உன் இஷ்டம், எப்படியாச்சும் இருந்துக்கோ, ஆனால் உன் நல்லது சொல்கிறேன், டிஸ்கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இங்கே அவன் இங்கே டிஸ்கண்டினியூ பண்ண போனால் அப்போ நான் அவனுக்கு கற்றுக்காமல் இருப்பானா? நான் இங்கே வருவேன்ல, இங்கே வந்துட்டு எல்லாமே அவனுக்கு சொல்லி தருவேன். டாக்டர் படிக்க வைக்க, ஏன் இங்கேயே படிக்கலாமே டாக்டரை படிக்கிறதுக்கு. இங்கே ஜிமன் சிரிச்சிட்டு, படிக்கலாம் தான், அது யோசிக்கணும், டைம் வேணும், டைம் ஸ்பேஸ். இங்கேயோட அம்மாவுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. இங்கே பக்கத்தில் உட்காடுறான் ஜிமன், பக்கத்தில் உட்காடுறாங்க அவங்க. ஜிமனா என்னங்க, என்ன ஆச்சாப்பா? நீ சின்ன வயசுன்னு சொல்லுவேன் டாக்டர் ஆகணும்னு, எப்படி வந்து சொல்கிற, அதான் கேட்குறேன், என்ன ஆச்சா? இங்கே ஜிமன், ஐயோ இல்லை, அது என்னால் இங்கே இருக்காமல் இருக்க முடியல,
எப்போவுமே ஊர் அப்ராட்டுன்னு போவோம். அப்போ கூட என்ன ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தான் இருப்போம். திரும்ப வந்துடுவோம். 6 மாதத்துக்கு இந்த ஊரை விட்டும் இந்த அம்மா அப்பா விட்டுட்டும் இருக்க முடியாதுல்ல. ஷாப்பு 6 மாதம் பூட்டி வச்சாச்சு. சின்ன வயசுலேருந்து நானும் அங்கே வேலை பார்த்துன்னுக்கேன். இவங்கேயும் இருப்பான். சில ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊர் நான் மறந்துட்டு என்னால் இருக்க முடியாது. அதான் சரி ஓகேப்பா, நீ எது சொல்லணும் ஓகே தான். இருந்தாலும் கேட்குறேன், என்ன ஆச்சுன்னா சொல்லு சரியா? நானும் உனக்கு அம்மா தானே. ஐயோ, சொந்த அம்மாவே இவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் அவ்வளோ எனக்கு பார்த்துட்டீங்க. எதுவுமே ஆகலை. எனக்கு டயர்டாக இருக்குது. நானும் எங்கேயும் போகிறோம். வா, எங்கேயா போகலாம். சரிப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கே போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. எங்கே ரூம் போய் க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து ரூமில் போய் அந்த பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே அங்கே ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்கும். ஸோ அவங்க வந்து எங்கேயும் ஜிம்னா உட்காந்து அவங்க வந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் எங்கே தான்? ஏன் ஜிமினா உண்மையை சொல்லாமல் இருக்க? அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. வேணாம் இங்கேயா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்டுட்டு. என்னை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்குறாங்க. ஒரு வேளை சொந்த பையனுக்கே இந்த மாதிரி ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதே அளவு கஷ்டப்பட போகிறாங்க. விடு, அதான் உனக்கு தெரிஞ்சதில்ல, அதுவே எனக்கு போதும். வந்துட்டு மச்சாதான் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அச்சோ, எதுக்கு இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? நீயே சொல்லனாலும் நானே கண்டுபிடிச்சிப்பேன். அதான் நான் கேட்டேன்ல, நீயும் சொல்லிட்ட. இங்கே பாரு, நீங்கள் வந்து சொன்னஞ்சிக்க யாரும் இங்கே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க சரியா? உண்மையை சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஏன் டாக்டருக்கு இங்கேயே படிக்கலாம்ல? நீ ஏன் வேணான்ற? நான் எங்கே வேணான்றேன்? டைம் ஸ்பேஸ் தான் வேணும்னு கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, உன் இஷ்டம். எப்படியோ அந்த பெயின்லேருந்து நீ வருவாள், அதுக்கு எனக்கு நிம்மதி. அவங்க எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் அடித்தாலும் என்னை மிரட்டி நீ இங்கே இருக்கேன்னு கேட்டாலும் நான் சொல்ல போதில்லை. ஓகேவா? பயப்படாத, நான் நல்லா தான் இருப்பேன். நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃபேவரட் பர்சன். இதுதான் என்னோடய சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேடே, அந்த டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ வந்து நான் ஜிமன் அப்படியே வந்து ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து ஃப்ளவர்ஸோடு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அங்கே போய் பார்த்தேன்னா ஒரு கிரேவியார்டு தான். அங்கே வந்து 2 கிரேவி இருக்குது. அங்கே கிரேவியார்டு இருக்குது. அங்கே போய் நின்றுட்டு அம்மா அப்பா 6 மந்த்ஸ் கழிச்சு எப்படியும் வந்துட்டேன். அவங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும். அந்த விஷயத்தில் நிறைய பெயின் இருக்கும். என்ன பண்ணது, என்னை விட்டு போயிட்டீங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்படும் போதுலாம் இவங்க இருப்பான். ஈவன் இவங்களோட அம்மா அப்பாவும் இருப்பாங்க. அப்போ அந்த பெயின்லாம் மறந்துடும். என்னால் இந்த பெயினை விட்டு வரவே முடியல. இதை உங்ககிட்ட சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். அந்த கிரவுண்ட்லேயே உட்காந்துக்கிறான். ஏன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அங்கே நடந்தது, அம்மா அப்பா, காலேஜுக்கு போனேன், எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் கடைசியாக சீனியர்னு இருந்தாங்க, ஜங்குக் தேவன். அவங்க நல்ல பசங்கன்னு நினச்சேன். ஸ்டார்டிங்கே ரொம்ப புலி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. கடைசியாக தான் தெரிஞ்சது அவங்களோட எண்ணமே. என் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகும்போது எதுக்காக பழகினாங்கன்னு அப்போ புரியல. அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாம் என் பாடிக்காது. என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. எனக்கு என்னை யார் வெறுப்பாக இருக்குது ஏன்னு தெரில. இந்த டைமில் நீங்கள் எந்த எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். ஆனால் என்ன பண்ணது, கடவுள் என்னை இங்கே மட்டும் வச்சுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாமா? என்னை ஏன் இங்கே விட்டீங்க? எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு தடவை கூட என்னை பார்த்தப்ப அம்மாவே இல்லையா? சரி, பாஸ்ட்டை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தொலைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாவம் இங்கே அவன் மட்டும் தனியாக போகிறான். என்ன நடக்க போதும் தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிரேவியார்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு சாஞ்சிக்கிறான். ஐ லவ் யூ அம்மாப்பா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவியார்டு மேலேயே கிஸ் பண்ணுறான். அப்படியே வந்து அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு அப்படியே சுற்றி பார்த்துன்னு இருக்கான். இப்போ லைக் அப்படியே வந்து அந்த சுற்றி பார்த்தும்போது பின்னால் வந்து பேக் பண்ணுறாங்க யாரோ. அவாத்தா இவங்க தான். எங்கேயா என்ன சடனாக வந்து அது நான் தான் கேட்கணும். கால் இன்னும் காணாமல் போயிட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்லைடா, வந்ததுலேருந்து அம்மா அப்பா பார்க்கணுன்னு இருந்துச்சு. ட்ராவல்னால ரெஸ்ட் எடுத்தேன். வெளில போகிறதுக்கும் டயர்டாக இருந்துச்சு. இப்போ தான் அம்மா அப்பா பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் கலங்கத்தாலே வந்துட்டேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை நல்லா தூங்கியிருந்தா அதான் உன்னை எழுப்பலாம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்காங்க, வா போகலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இங்கே அவங்க சிவாட அம்மா தான். அம்மா காலங்காலத்தில் எங்கே போயிட்டப்பா, உன்னை எவ்வளோ தேடணும் தெரியுமா? இல்லைம்மா, அது அம்மா அப்பாவை போய் பார்த்துருக்கா வந்தேன், போகலான்னு வந்தேன். ஓ சரி சரி, சொல்லியிருக்கலாம்ல. இங்கேயும் அனுப்பியிருப்பேன், தனியாக போயிட்டா, பயந்துட்டு தெரியுமா? இல்லை, அவன் நல்லா தூங்கியிருந்தான், அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். அம்மா என்கிட்ட சொல்லிவேம்மா, 10 தடவை என்னை விட்டுலாம் போகக்கூடாதுன்னு. சாரி இங்கேயா, நெக்ஸ்ட் டைம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு இங்கே ஜிம் தான். எங்கேயா வா, அந்த கடைக்கு போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைக் கொஞ்சம் ஒரு ரூம் சைஸ் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அவங்க ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷாப் போகிறாங்க. நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் ஒரு 2 ஸ்ட்ரீட் தாண்டி இருக்குது. ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் ரூம் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆகுது. இங்கே வந்து எப்படின்னா அது வந்து ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்படி உங்களுக்கு சொல்லுதுன்னு தெரியல, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து அது ஓப்பன் பண்ணோன்னா நிறைய ஸ்நாக்ஸு, தேவையான காசரிஸ், கொஞ்சம் பேசிக் காசரிஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஐஸ்கிரீம், கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த நம்ம கடையில் இருக்க மாதிரி இருக்கும், அது மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே வந்து ஒரு 4 பேர் ஒரு 4-5 ஃபேமிலி வர மாதிரி அங்கே ஒரு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக சொன்னோன்னா ஒரு வீடு அளவுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? அது வந்து ஜிம்மனோட அம்மா அப்பா அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரோக்கன் லைக் புவர் ஃபேமிலி தான். அந்த மாதிரி இருக்கவங்க. அந்த புவர் ஃபேமிலியிலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்க, லவ் மேரேஜ் அது மாதிரி. ஓகேங்களா? ஆனால் ஜிம்மனோட அம்மா வந்து ரொம்ப பணக்கார ஒரு ரிச் ஃபேமிலி தான். பட் ஆனால் அவங்க அப்பாவை லவ் பண்ணதுனால ஸோ அவங்க ஃபேமிலியில் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ வீட்டிலே சேர்த்துக்கல. ஸோ அப்படி தான் இங்கே வந்து வந்தாங்க. ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துருந்தாங்க. ஒரு சின்ன கார் ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருப்பாங்க. பைக்கில் போய் போது கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கார் முட்டி இறந்துருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. ஸோ அங்கே வந்து இப்போ அங்கே ஓப்பன் பண்ணாலே க்ளீனாக தான் இருக்குது, கொஞ்சம் அங்கே இங்கே தூசியாக இருக்குது. இங்கே வந்து இங்கே ஜிம்மன் இப்போ நான் இதை க்ளீன் பண்ணணும். சுகா ரெடியா? வந்த உடனே இதெல்லாம் பண்ணணுமா? எதுக்கு கூப்பிட்டு நான் நினைக்கிறேன், இங்கே ஜாலியாக பார்க்குறதுக்கா? வாடா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. நான் நல்லா தான் இருப்பேன் உன்னோட, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஒரு ஆப்ரான் போட்டு விட்டு அவன் அங்கே க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணி விட்றான். நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும்ல, அந்த ஜாரில் போட்டிருப்பாங்க, ஹோம்மேட் மாதிரி இருக்கும். அதில் லைக்
வந்து ஹோம்மேட் மாதிரியும் அதை வந்து அந்த ஜாலில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த டேபிளை துடைக்கிறது, ஃப்ளோரை துடைக்கிறது, அங்கே கிச்சன் கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸ் கிச்சன் இருக்கும், அது துடைக்கிறாங்க. எப்போவுமே அந்த கிச்சனில் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஜிம்னோட அம்மாவாக இருக்கும், இல்லைனா அவங்க ஒரு பாட்டி அப்பப்போ வந்துட்டு போவாங்க. ஒரு பாட்டி கொஞ்சம் வயசாகிருக்கும், இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ 60+, ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ வந்து அந்த 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 கடையோட பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு இப்போ வந்து அந்த அப்படியே உட்காட்றாங்க. அப்பாடி எப்படியே முடிச்சாச்சு. ஏய் எங்கேயா, உனக்கு முடிஞ்சால் பக்கத்தில் அந்த பாட்டி மட்டும் கூப்பிட்டுறியா? டேய் போடா, எவ்வளோ வேலை கொடுத்து தெரியுமா, நீ போய் கூப்பிடு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் ஆப்ரெல்லாம் கட்டிட்டு அந்த அந்த இதுக்கு போகிறான். அந்த வீடை தட்டுறான். கொஞ்சம் சின்ன வீடு தான், ஒரு ஒரு 4 பேர் இருக்க மாதிரி அந்த ஒரு வீடு. ஸோ அங்கே தட்டிட்டு, பாட்டி பாட்டி பாட்டி, அதோ இருப்பா வரேன். அடடே ஜிமன், என்னப்பா எப்போ அந்த அதுவா ஒரு 3 நாள் ஆச்சு பாட்டி. சரி இன்னும் நீ அப்படியே தான் இருக்க, இன்னும் கொஞ்சம் துரும்ப போட்டியப்பா, என்னாச்சு? அது காலேஜில் நிறைய படிப்பு இருந்தது, அதான். சரி என்ன எதுக்காக கூப்பிட்ட? அது ஒன்றும் பாட்டி, காலேஜ்லாம் வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லி தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா? என்னப்பா சொல்கிற? ஆமாம் பாட்டி, நீ ஏதோ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட? இல்லை ஆண்டி, அது இல்லை பாட்டி, அது கொஞ்சம் வேண்டாம்னு விட்டேன். என்னப்பா இப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பாட்டி, நீங்கள் வாங்க. சரி, ஏதோ உன்னையும் டெய்லியும் பார்த்த மாதிரியாச்சும் இருக்கும்ல சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து அங்கே அது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும், பூசான்லேயே கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்கும். அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டும் அந்த கடையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த வில்லேஜ்லேயே எப்போவுமே எல்லாருமே அங்கே தான் வருவாங்க. அங்கே ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேரும் அங்கே தான் வருவாங்க. பாட்டியோட சமையல் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அது வந்து அங்கே தேன் மிட்டாய் எல்லாம் நிறைய விற்பாங்க. அது வந்து ஜிவனோட அம்மா அப்பாலாம் செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்படி இருக்கும். இங்கே வந்து அந்த உள்ள என்ட்ரி ஆனோடனே, அடடே இந்த தனியாக எங்கே தான் இருக்கா? பாட்டி என்னையும் இப்படி தனியாக சொல்கிறீங்க? சும்மாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கூப்பிட்றாங்க. சிவாவும் அப்படியே வந்து ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிக்கிறான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி நீனும் அப்படியே தான் இருக்கியா, இல்லை படிக்கிறியா? எங்கள் ஜீவன் சிரிக்கான். பாட்டி அவன் என்னோட நல்ல மார்க் எடுக்கிறான். பரவாயில்லையே பாட்டி, நான்லாம் நல்லாவே எடுப்பேன், ஜிமன் தான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். எங்கே சும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் விளையாட்டியாக இருக்கீங்களா, விளையாட்டு பிள்ளையாக இருக்கீங்க. சரி வாங்க, நான் போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாசனையிலே சுகாவும் ஜிமனுக்கும் பசி எடுக்குது. பாட்டி சீக்கிரமாக செஞ்சு என் கையில் கொடுங்க. இரு இங்கே அதான் செஞ்சுனுங்கல்ல தரேன் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து இரு இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு ஜிமனும் சொல்லிடுறான். இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி கையில் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஐயோ பாட்டி, நீங்கள் செஞ்ச மாதிரியே அதே மாதிரி இருக்குது. ஆமாம் பாட்டி, ரொம்ப நல்லாவே செய்றீங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சாப்பிட்றாங்க. ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சூன் போடுறேன்டா. இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? பை செலிபிரிட்டீஸ்.